வணக்கம். இப்போ ரீசெண்டாக வந்து MetaTrader 5 சிஸ்டத்தில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். பட் அதில் வந்து மேக் பற்றி அப்டேட் பண்ணல, விண்டோஸ் மட்டும் தான் பண்ணியிருந்தேன். மேக் பார்க்கலாம், அது நீங்கள் எத்தனை பேர் கேட்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்துட்டு நான் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு MetaTrader 5 ஆண்ட்ராய்ட்லேயும் MetaTrader இதில் ஐஃபோன்லேயும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு மொபைல் தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறக்காக வீடியோவும் வந்து மொபைலில் எடுத்துட்டேன். இந்த பார்ட் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்மளோட லைஃப் ஸ்டோரி பார்ட் 2 வந்து போடலாம் அப்படின்ட்டு எடிட்டிங்லாம் முடிச்சு எப்படி இந்த வாரத்தில் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சரி, நீங்கள் வந்து மொபைலில் இதை எப்படி யூஸ் பண்ணுறது அண்ட் இன்னொன்று இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா ரொம்ப பேசிக்கான சில விஷயங்கள் தான். ஓகேங்களா? நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும், சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் மொபைல்லையும் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற சில சார்ட் செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. அது நீங்கள் இந்த பேசிக் தெரிஞ்சால் தானே பண்ண முடியும். ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து போவோம். ஓகேங்களா? சரி, வாங்க நான் வந்து உங்களுக்கு மொபைலே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து ஆண்ட்ராய்டில் எப்படி யூஸ் பண்ணுறது, ஐஃபோனில் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் ஜஸ்ட் நான் வந்து சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் கம்பேர் பண்ணி சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்களே யூஸ் பண்ணி பார்த்துக்கலாங்க. அது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஸோ ப்ளே ஸ்டோரில் MT5 அடிங்கலாம், MetaTrader 5 அப்படின்னு அடிங்க, ஓப்பன் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே லாகின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணுறவங்களுக்கு இந்த டெமோ அக்கௌண்ட் தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸோ இந்த பேஜ் தான் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு இங்கே கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மேனேஜ் அக்கௌண்ட்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய MetaTrader 5 கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபைன் ப்ரோக்கர் ஃபஸ்ட் டைம் அடிக்கிறவங்க ஆல்ஃபா எஃப்எக்ஸ் நீங்கள் டைப் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் டைம் டைப் பண்ண பின்னாடி அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கும் எவ்வளோ அக்கௌண்ட்ஸ் வேணும் அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஆல்ஃபா கிளிக் பண்ணிட்டீங்க, சர்வர் வந்து கிளிக் பண்ணிட்டோம், ஆல்ஃபா எஃப்எக்ஸ் லைவ் கிளிக் பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ வந்து லாகின் ஐடி ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 நான் ஏற்கனவே லாகின் பண்ணி வச்சுருக்கிறேன். அண்ட் இந்த பாஸ்வேர்ட்லாம் உங்களுக்கு மெயிலில் வந்திருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அது 1 2 3 4 5 6 சம்திங் கொடுத்துட்டு நீங்கள் லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ கொடுத்தா வந்து இன்கரெக்ட்னு வந்துடும், ஏன்னா இது வந்து டம்மி. சார் நான் ஏற்கனவே லாகின் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதான் நம்மளோட ஐடிங்க, விமல்குமார் 369. ஓகே, இப்போ இதுதான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்கிற அக்கௌண்ட்டு. இதில் ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணணுன்னா இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு மெட்டல்ஸ் வேணுமா, இண்டிசஸ் வேணுமா, ஃபாரெக்ஸ் மேஜர்ஸ் வேணுமா, ஃபாரெக்ஸ் கிராஸ், இந்த மாதிரி எது வேணுமோ போய்ட்டு பாருங்கள். ஜிபிபி, AUD, CAD, யூரோ, NSD அப்படின்னாலும் சரி. அதுக்கப்புறம் ஜப்பான், US30. ஸோ இது மாதிரி நீங்கள் இதில் வந்து ஃபில்டர் பண்ணி பார்த்துங்க. இந்தியன் CFDஸும் இருக்குது, கிரிப்டோ கரன்சிஸ் இருக்குது. ஓகே, ஸோ எது வேணால் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்து ஆட் ஆயிரும். இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்களே, இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சார்ட், அதிலே கிளிக் பண்ணி சார்ட் கொடுக்கலாம். டைம் ஃப்ரேமுக்கு ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கிளிக், டைம் ஃப்ரேம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும், இண்டிகேட்டர்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இது வந்து கிராசர், இதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அது போக இங்கே F அப்படின்னு இருக்குது இல்லைங்களா, லைக் ஃபார்முலாஸ்னால் என்ன, இண்டிகேட்டர்ஸ் தான். ஓகேங்களா? ஒரு ஃபார்முலாவில் அதை வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, அதான் அதை வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ நீங்கள் எது வேணுமோ அதை நீங்கள் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு RSI நான் போட்டிருக்கேன் தேவை இருந்தால். பட் நம்ம வந்து வெறும் கேண்டில்ஸ் மட்டும் வச்சு பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இது தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் வந்து எக்ஸிஸ்டிங் பொசிஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே சில ட்ரேட்ஸ் எல்லாம் எடுத்திருந்தோம், சிலதெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருந்தோம். இதை நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது போக இப்போ அதெல்லாம் வந்து ரன்னிங்கில் இருக்கிற ஆர்டர்ஸ் நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். எது அப்படின்னா இங்கே பாருங்கள், யூரோ USD. ஓகே, அதுக்கப்புறம் சில்வர், கோல்டு மட்டும்தான் எடுத்திருக்கோம். இனி அடுத்தடுத்து வரக்கூடியதில் எல்லாமே நம்ம வந்து வீக்லி பேஸஸில் எடுக்கலாம். ஏன்னா டெய்லி பேஸஸில் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாதனால அதை நம்ம எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம் வீக்லி பேஸஸில். அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டில் இந்த MT5ல் ஒரு சின்ன ஃபீச்சர் இருக்குது. இது MT4ல் இல்லை, அதே மாதிரி MT5 ஐஃபோன்லேயும் இல்லை. என்ன அப்படின்னா இங்கே ஒரு விண்டோ தெரியுது பாருங்கள், இங்கே வந்து 2 இது நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், யூரோ USD இருக்குது, டைம் ஃப்ரேம் நீங்கள் வந்து எது வேணால் வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே மேலே ஒரு சார்ட், கீழே ஒரு சார்ட், இந்த மாதிரி வந்து டபுள் இது வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இது MT4ல் இல்லைங்க, ஃபீச்சர் வந்து இதில் மட்டும்தான் இருக்குது, பார்த்துக்குங்க. அதே மாதிரி இண்டிகேட்டர் இதில் தனியாக ஆட் பண்ணிக்கலாம், அதில் தனியாக ஆட் பண்ணிக்கலாம். டைம் ஃப்ரேம்ஸு அண்ட் இந்த லைன் போடுறது, இந்த ட்ரெண்ட் லைனு, இந்த ஃபிபனாசி லைனு, இது எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் எப்படி வேணுமோ நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒன்று. அது போக இதுலேயும் ஷார்ட்கட் கீஸ் என்னென்ன பேஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் கலர் சேஞ்ச் பண்ணுறது இந்த செட்டிங்ஸில் நீங்கள் போனீங்க அப்படின்னா பாருங்கள், கலர்ஸ் இதுதான். நீங்கள் என்ன கலர் எப்படி வேணுமோ, பிளாக் அண்ட் ஒயிட்டா இல்லை கலர் அண்ட் ஒயிட்டா, க்ரீன் அண்ட் பிளாக், வாட் எவர் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம்.
ஓகே, இது ரொம்ப சிம்பிள் தாங்க. இது வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்கிறத விட நீங்கள் ஜஸ்ட் இருக்கிற ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும். இப்போதைக்கு நான் என்னென்ன பேசிக் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். மற்றபடி செட்டிங்ஸில் கலரு, இந்த ப்ரைஸ் லிமிட்டு, இந்த கிரிட்டு இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துங்க. இதெல்லாம் வந்து பேசிக். அதை தாண்டி முக்கியமானது என்ன அப்படின்னா, இப்போ யூரோஎஸ்டின்னு வந்து ஆர்டர் போடணும் அப்படின்னா இங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள். இங்கே போய்ட்டு லாட்டை சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம். இதில் நீங்கள் வந்து மார்க்கெட் எக்ஸிக்யூஷன் அந்த மாதிரி நிறைய நீங்கள் வந்து பார்க்கலாம். மார்க்கெட் எக்ஸிக்யூஷன்னா அதில் வச்சுட்டு பை கொடுத்தீங்கன்னா அப்போவே பை ஆயிரும். அதே நீங்கள் வந்து பை லிமிட் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் பாருங்கள் 1754. இப்போ வந்து நம்ம கோல்டு பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஸோ 1750, அதாவது 54 கீழே 53, 52 நீங்கள் எவ்வளோ வேணால் போடலாம், ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் பை லிமிட்டு. அதே மாதிரி செல் லிமிட் அப்படிங்கிறது வந்து 1754க்கு மேலே, அது 55 இருக்கலாம், 56 இருக்கலாம். ஓகேங்களா, இப்போ பை ஸ்டாப் அப்படின்னா 1754க்கு மேலே இருக்கணும். இந்த ப்ரைஸ் கட்டான பை லிமிட்னா கீழே போடணுங்க. கரண்ட்டாக ஒரு ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போது சிஎம்பி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிமோ 1754 ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா பை லிமிட்னா நம்ம கீழே போடுறோம். ஸோ சிம்பிள். பை ஸ்டாப்னா ஆப்போசிட், அதுக்கு மேலே போட போகிறோம். எவ்வளோன்னு பாருங்கள். அண்ட் இன்னொன்று உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு க்ளூவும் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ வந்து 1754 இருக்குது. ஸோ 56 போடணும். ஓகேவா, 55 கூட போடலாம். ஸோ ₹1 மேலே போடணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு பாயிண்ட்டு. இப்போது தெரியாமல் நீங்கள் வந்து 1753 போட்டிங்கனால இந்த ப்ளேஸ் அப்படிங்கிற இந்த இது வந்து எனேபிள் ஆகாது, உங்களால் கிளிக் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுதுங்க, மொபைலே உங்களை வந்து கரெக்ட் பண்ணுது, இந்த சாஃப்ட்வேரே உங்களை கரெக்ட் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோமே. சிம்பிள். ஸோ 56 போடலாம். இல்லை நான் அன்றைக்கி சொன்னேன் 1757க்கு மேலே தான் பை பண்ணோம்னா ஓகே, அதில் ஒரு போட்டு வச்சுருங்க. ஓகே, அதே மாதிரி தான் பை ஸ்டாப் லிமிட்டு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1756. இது எதுக்குன்னா, இது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போது நம்ம வந்து பை ஸ்டாப்னாலே கரெக்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸுக்கு மேலே தான் போடுவோம். ஓகே, நான் என்ன பண்ணுறேன் கொஞ்சம் தள்ளியாக டீட்டெயிலாகவே நான் சொல்கிறேன். 1760க்கு மேலே வந்து நம்ம பை பண்ணுறோம் வச்சுக்குவோம். இப்போ 1760 தாண்டி சில நேரத்தில் ப்ரைஸ் ஜம்ப் ஆகலாம். ஸ்டாப் லிமிட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1759. இப்போது நான் இங்கே ஆர்டர் போடும்போது இங்கே வந்து 2 லைன் இதாகிட்டுருக்கு பாருங்கள். அதாவது என்னென்னா 1759 தான் நம்மளோட ஆர்டர் ப்ரைஸ். அந்த இடம் வந்து தாண்டிச்சுன்னா எக்ஸிக்யூட் ஆகிரும். அதோட லிமிட் என்னென்னா ஒரு 59லேருந்து 60க்குள்ளே தான். 60 தாண்டியெல்லாம் வந்து போச்சுன்னா அது வந்து பை ஆகாது. ஸோ இதுதான் இந்த லிமிட்டுக்குள்ளே நம்ம வந்து போட்டுக்கிறது. அப்படியே போட்டுட்டு கையோடு என்ன பண்ணலாம், டிபிஎஸ்எல் அதுவும் போட்டு வச்சுக்கலாம். இது எல்லா ஆர்டருக்குமே போடலாம். நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிவிட்டு தாராளமாக நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஏற்கனவே போட்டு வச்ச ஆர்டர் இருக்குது பாருங்கள், மாடிஃபை ஆர்டர். இந்த ஆர்டர் ஒன்ஸ் நீங்கள் வந்து இதுதான் ப்ரைஸ், இதுதான் ஸ்டாப் லாஸ் எல்லாமே நீங்கள் வந்து எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பாட்டில் ஆர்டர் போட்டு வச்சுக்கலாம். 1757க்கு அப்புறம் ஒரு 65 வரைக்கும் போகும்னா 65 டார்கெட்டு. ஸ்டாப் லாஸ் நீங்கள் வந்து அதே பாருங்கள் 55. ஓகே பார்த்துக்குவோம் அப்படின்ட்டிங்கன்னா 57 வந்ததுக்கப்புறம் தான் இது எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். அதாவது டார்கெட்டு, ஸ்டாப் லாஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். ஓகேங்களா, இதெல்லாம் தான் சின்ன ஒரு பேசிக்கான விஷயங்கள். இது நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக போக கற்றுக்கலாம். ஓகேங்களா, கேன்சல் பண்ணுறது இப்படியே தான் போயிட்டு டெலீட் ஆர்டர். ஓகேங்களா, டெலீட் பண்ணிடுங்க. சரி, இப்போ வந்து ஐஃபோனில் எப்படி அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஓகே, இப்போ ஐஃபோனில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்ப்போம். அதில் எப்படி ப்ளே ஸ்டோர் பண்ணணுமோ, ஆண்ட்ராய்டில் எப்படி ப்ளே ஸ்டோர் பண்ணணுமோ அது மாதிரி இதில் வந்து ஆப் ஸ்டோர் போங்க, MetaTrader 5 கொடுங்க, டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் பண்ணோன்னா அதே மாதிரி அந்த டெமோ அக்கௌண்ட்டு தான் வரும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, இங்கே இருக்க பாருங்கள், இந்த டெமோ அக்கௌண்ட் தான் வரும். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் அதில் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு என்ன ப்ரோக்கர் வேணுமோ இந்த இடத்துல நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த AlphaFX அப்படின்னு நான் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருக்கேன். கொடுத்துட்டு லாகின் நம்ம ஐடி. ஓகேங்களா, ஸோ இதை கொடுத்துட்டு பாஸ்வேர்டை கொடுத்துட்டு வந்தோம் அப்படி. ஓகேங்களா, ஸோ இது வந்து நம்மளோட அக்கௌண்ட் இப்போ லாகின் ஆயிடுச்சு. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வந்து நீங்கள் ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணணுமா பாருங்கள், மெட்டல்ஸ் ஆட் பண்ணணுமா, எது வேணுமோ நீங்கள் இதில் போய்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெலீட் பண்ணுறது, எடிட், இந்த இதில் போய்ட்டு நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இதே தான் ஆண்ட்ராய்ட்லேயும் ஒரு ஆப்ஷன் இருக்கும், நான் சொல்ல மறந்துருப்பேன், பட் நீங்கள் வந்து பார்த்துங்க. ஸோ இது வந்து கோட்ஸ், அந்த சார்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ சார்ட்ஸ் வந்து நீங்கள் இதிலே மாற்றிக்கலாம். ஓகேங்களா, ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட் இருக்கும், நீங்கள் திருப்பி கோட்ஸ் போக தேவையில்லை. NSD, USD அது மாதிரி எது வேணுமோ நீங்கள் மாற்றிக்கலாம். அண்ட் டைம் ஃப்ரேம் அதில் வந்து ஒரு ரவுண்டு ஒரு இது வரும், டைலாக் பாக்ஸ் மாதிரி வரும். இதில் வந்து இந்த மாதிரி ஓகேங்களா மேலே உங்களுக்கு வந்துடும். சின்ன அப்பியரன்ஸ் இதுதான். டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு 1 கிளிக் ட்ரேட் கொடுத்துருப்பான். நீங்கள் இந்த இன்ஸ்டண்ட்டாக இங்கேயே பை பண்ணலாம். இது வந்து 1 கிளிக் ட்ரேட் அப்படிம்பாங்க. ஜஸ்ட் பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா,
அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த பை லிமிட் ஒரு ப்ரைஸை ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட் கொடுத்துருப்போம். அதாவது இப்போ நம்ம வந்து பை லிமிட் போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள் டிபி எஸ்எல் எல்லாமே ஒன் கிளிக்கில் ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுற மாதிரி சிஸ்டத்தில் எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் ஒரே கிளிக்கில் இது வேணாம் அப்படின்னாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மற்றபடி இங்கே இருக்கக்கூடிய இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் நீங்களே வந்து பொறுமையாக நேரம் கிடைக்கும்போது பாருங்கள். ஏன்னா இதில் வந்து நம்ம சொல்கிறத விட நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் இறங்கினா தான் தெரியும். இங்கே இருக்க பாருங்கள், செட்டிங்ஸ் போங்க, கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு கலர் வேணுமா, மற்றபடி இந்த கிரிட்டு பீரியட் செப்பரேட்டர்ஸ் எல்லாமே நீங்கள் அதில் வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் இதில் போய்ட்டு பாருங்கள், இந்த ஃபிபனாச்சி வேணுமா, இங்கே வந்து எது எங்கே கிளிக் பண்ணி எங்கே ட்ராக் பண்ணுறீங்களோ அது உங்களோட பாடு. நம்ம இதெல்லாம் பெருசாக போட்டதில்லை. நீங்கள் வேணா அதை நீங்கள் வந்து இதிலே பார்த்துக்கலாம். பட் மொபைலில் ட்ரேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில ட்ரிக்ஸ் இருக்குங்க. சார்ட்டை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அது நம்ம வந்து அப்புறம் பார்ப்போம். ஏன்னா இப்போ வந்து பேசிக்கே வந்து ஒரு 10 நிமிஷம் ஆயிடுது, ஆண்ட்ராய்டு இதுவே ஆயிடுது. ஓகேங்களா? அண்ட் இது வந்து ட்ரேட் பார்க்குறது, நம்ம என்னென்ன ட்ரேடை வந்து கரண்ட்டில் இப்போ ஹோல்ட் பண்ணுறோம். இப்போ கரண்ட்டில் நம்ம வந்து கோல்டோ சில்வரோ எடுத்துருக்கோம், அதை நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். ஸோ என்ன அப்படி இருக்குது. அண்ட் இது வந்து ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா? நம்ம ஒரு வாரம் ஒரு நாள் எல்லாமே எப்படி வேணுமோ நீங்கள் போய்ட்டு அதில் செக் பண்ணிக்கலாம். கஸ்டமர் கொடுத்தீங்கன்னா ஒரு நாள்குள்ளேருந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். என்டையர் ஹிஸ்ட்ரி மார்க் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து பேசிக்கான ஒரு சில விஷயங்கள். அதில் இல்லாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சார்ட் இதில் வராது. அண்ட் அதுக்கு முதல் தான் இந்த இடத்துல ஒரு சின்ன இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க, பை லிமிட் போடக்கூடிய ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. பட் என்ன கேட்டால் அது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஆண்ட்ராய்டுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணோம்னா டபுள் சார்ட் பார்க்குறது அது ஓகே, நல்லாயிருக்கும். இன்றைக்கி எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம 2 ஃபோன் வச்சுருக்கோம். அப்படி பார்த்தோம்னா நம்ம 4 சார்ட் வரைக்கும் பார்த்துக்கலாம். இதில் போய்ட்டு ஒவ்வொன்றா மாற்றிட்டுருக்குறக்கு. பட் மொபைலில் ஸ்கேல்பிங் பண்ணுறவங்களுக்கு தான் 2 சார்ட். 1 ஹவருக்கு ஒரு தடவை பார்க்குறவங்களுக்கு இதுவே போதும். ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் போய்ட்டு நீங்கள் வந்து பேஸை வந்து நீங்கள் மாற்றி இதில் வந்து பார்த்துக்கலாம். மற்றபடி ஆர்டர் போடுறது எல்லாமே சிம்பிளாக இங்கே இருக்குது. ட்ரேடு அண்டு அதில் இருக்கக்கூடிய அதே விஷயங்கள் அப்படியே இருக்கும். மார்க்கெட் எக்ஸிக்யூஷன், பை லிமிட், செல் லிமிட், பை ஸ்டாப், அதெல்லாம் நீங்கள் வந்து அதே மாதிரி தான் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்க பாருங்கள், எல்லாமே ப்ரைஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது ஒன்று தப்பாக இருக்குன்னா இந்த ப்ளேஸ் வராது. உங்களால் தப்பாக ஆர்டர் போடவே முடியாது. சார் ஆர்டர் தப்பாக வந்துருச்சு அப்படின்னா இன்ஸ்டன்ட் எக்ஸிக்யூஷன் வேணால் உலகம். மற்றபடி டார்கெட்டு ஸ்டாப் லாஸ்லாம் தப்பாக ஆகவே ஆகாது. நீங்கள் வந்து சொல்லவே முடியாது, சார் நான் தப்பாக போட்டுட்டேன், வாய்ப்பே சிஸ்டமே எடுத்துக்காதே, அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி போட முடியும்? ஓகேங்களா? ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது 1-2 ஸ்கிப் பண்ணிட்டேன்னா இந்த எப்படி ட்ரேட் பண்ணுறது மொபைலில், இந்த சார்ட் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத விஷயம் இருக்குது இல்லைங்களா, அதை பற்றி பேசும்போது நம்ம அந்த விஷயத்தை ஆட் பண்ணி நம்ம சொல்லுவோம். சரிங்களா? சரிங்க, நன்றி, வணக்கம்.